ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாராஸ் கிச்சனில் என்ன ரெசிபின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். ஒயிட் சாக்லேட் கேக் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒயிட் சாக்லேட், கொஞ்சம் பட்டர், சீனி, பால் எல்லாத்தையும் நம்ம டபுள் பாயில் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேக் மாவு ஆட் பண்ணுறேன். நல்லா சலிச்சுட்டு அப்புறம் நம்ம மில்க் பண்ணதை டபுள் பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முட்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால்டின்னு கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஆட் பண்ணணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா எனக்கு இனிப்புனா எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் பேக் பண்ணிக்கலாம். வாங்க, பேக் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அப்புறம் அதுக்கு மேலே போடுறதுக்காக நம்ம சாஸ் மாதிரி க்ரீம் செய்யலாம். ஒயிட் சாக்லேட், அப்புறம் பால் கொஞ்சம், அப்புறம் பால்டன். இப்போ நல்லா நம்ம டபுள் பாயில் தான் பண்ணுறோம். டபுள் பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோள மாவு ஆட் பண்ணிக்கலாம். சோள மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் திக்காக அப்படியே வரும் பாருங்கள். எடுத்து ஐஸ் பெட்டியில் வச்சுருங்க. ஐஸ் பெட்டில் வச்சுட்டு நம்ம கேக் சீஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஐஸ் பெட்டில் வச்சது தான் இது. பாருங்கள் எவ்வளோ பக்காட்டாக இருக்குன்னு. அதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சீஸ் இல்லைனா பேரிச்சலாம் நீங்கள் பட்ரு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்ரு கூட இதை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப க்ரீம் மாதிரி வரும். பாருங்கள் நல்லா வந்துச்சு. நம்ம இப்போ கேக் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுடலாம். ஃபுல்லாக தடவிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து அழகுபடுத்த போகிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி அழகுபடுத்திக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி அழகுபடுத்திக்கலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து சாக்லேட், அதாவது சொக்கியில் வந்து நீங்கள் வந்து பேர் எழுதலாம், அழகாக இருக்கும். எங்கள் வீட்டில் ரொம்ப போஸ்ட் பண்ணாங்க அது உள்ளுக்கு எழுத சொல்லி. நான் எழுதுனா எனக்கு வரல. நான் அதனால் உள்ளுக்கு அப்படியே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் ஒயிட் சாக்லேட் போட்டுட்டு இப்போ நம்ம வெட்டினா கூட அந்த கேக் உள்ளுக்கு அந்த சாக்லேட் இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே தான், பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நமக்கு கேக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கேக்கு. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.